நான் வரேன், நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன். இது தவறு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்களோட பிரச்சனையை அது நீங்கள் பார்த்துக்கணும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் இரண்டாக இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது, இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, பெப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, அதை நிறுத்துகிறோம் இதை நிறுத்துகிறோன்னு. அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது, அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் போராடி பல விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு மனசு இல்லை. என்ன, ஒரு இயக்குனர் இன்றைக்கி மேடையில் இருக்கார் பேரரசு, நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் நாங்கள் அவங்களோட சண்டை போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க போகிறார், எத்தனை நாள் அவர் எடுக்க போகிறார், எங்கே எடுக்க போகிறார், அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும், என்ன கலைப்பொருட்கள் வேணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும். அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்டில் நான் கைட்டு போட்டு கொடுத்துருக்கோம் சார். இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா? இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால் பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்கள் போராடினாலும் பண்ண முடியாது. இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பரோட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட. இன்றைக்கி அவங்களாம் நம்ம எதிரி. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எங்களோட சம்பளம் சார், உங்கள் மேடையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, பெரிய படம்னா எங்கள் சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்கள் சம்பளம். அதாவது நான் சொல்கிறது டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்கள் சம்பளம் 3 கோடி தான். ஆனால் சின்ன படங்களை வரும்போது 20%லேருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில் பட்டாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனால் பெரிய படங்களுக்கு 3% தான். இப்போ நாங்கள் இப்போ இந்த 10% 20% நாங்கள் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா? இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பட்ஜெட் 3 கோடினா எங்கள் சம்பளம் அதிகபட்சம் 50 லட்ச ரூபா. இப்போ வெறும் 50 லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில் நீங்கள் படம் பண்ணிங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், பணமே இல்லாமல் தேட்டரில் கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங் இல்லை, வந்தால் ஷேரிங்கு, பணமே இல்லாமல் எல்லோரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது சக்தி எல்லோரும் ஒருங்கிணைந்து தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? என்னோடங்கிறது பெப்சியோட சண்டை போடுறது எந்த நியாயம் இல்லை. எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்போவும் நான் பண்ணதா, எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் கவுன்சிலர் மெம்பர், சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார். சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்ததுனால நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் சேம்பரில் மெம்பர் இல்லை. நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை, ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான். ஏன்னா இது என் மேலே குற்றச்சாட்டு. அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்லை, அதுதான் இப்போ பிரச்சனை. அங்கே அவங்க சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது, மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட என் மேலே ஒரு கோபம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது, பாவம், இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் இங்கே உட்காருங்க. இல்லை நான் பேசுகிறது தவறாக இருந்தால் மேடத்துக்கு கூட சொல்கிறேன், உங்கள் ஈசியில் கூப்பிடுங்க, இல்லை ஜென்ரல் போர்டில் கூப்பிடுங்க. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது. என்னன்னா பெப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல. 300 ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது 300 ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது. அப்புறம் ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் ஒத்துழைப்பு பண்ணும்போது அது ஒரு தடவை என்ன பண்ணலாம், தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களுக்கு தகராறு வருது, எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது வேணால் நான் எப்போ கூப்பிட்டாலும் தானு சார் சொன்னார் மேடையில். நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன வருத்தம் என்னன்னா, மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துகிறாங்க, நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் 6 மாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார். சரி, என்ன திட்டாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அது திட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளைக்கு நான் பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் சம்மந்தம் தெரிவித்த மாதிரி ஆகிடுது.
அதனால தான் நான் வந்து நேற்று வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு. இது வரைக்கும் வந்து மிக கேவலமாக ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டரில் இருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க. அதனால அதையெல்லாம் கூட நான் இது பண்ணல. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம். எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் அவன் வந்து ஒரு தொழிலாளராக மாறணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ